வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். போன வீடியோல கொஞ்சம் குவாலிட்டி சரியில்லைங்க. என்னன்னு பிரச்சனைன்னு தெரியல. எக்ஸல் மேபி யூஸ் பண்ணதுனால குவாலிட்டி சரியில்ல. மன்னிச்சிடுங்க. இனிமேல் அத சரி பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சப்ப, நாளைக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுங்கிற ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகுது. என்எஸ்இலயும், பிஎஸ்இலயும். இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னா, இது வந்து ஒரு நல்ல கம்பெனிங்க. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா இருக்காம். அவனுடைய ப்ரைஸிங் ரேஞ்சும் நல்லா இருக்கு. நாளைக்கு லிஸ்ட் ஆக போகுது புதுசா. ஸோ, அது என்னன்னு பார்க்கலாம். ஐபிஓங்கிறது வந்து ஒரு கம்பெனி நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். தனியா நான் ஃபினான்ஸ் பண்ணி, நான் பைசா போட்டு நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால வளர்த்த முடியல. மீனிங் என்னால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. அதுக்கு ஃபண்ட் தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுவேன் நானு, நான் என்எஸ்இ கிட்டயும், பிஎஸ்இ கிட்டயும் செபி இன்சார்ஜ் இதுலங்க செபி கிட்ட போய் நான் வந்து, இந்த மாரி நான் வந்து என் ஸ்டாக்ஸ வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் பப்ளிக் பீப்பிள் கூட. ஸோ அதனால நான் இத வந்து லிஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு செபி கிட்ட ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ரெவென்யூ என்ன பண்றோம், எவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கோம், எவ்வளோ ரெவென்யூ பண்றோம், எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறோம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணி சப்மிட் பண்ணுவோம் செபி கிட்ட. அப்புறம் செபி வந்து அப்ரூவல் குடுக்கணும். லைக் இவன் வந்து ப்ராஃபிட் மேக் பண்றானா, இவன் லாஸ் மேக் பண்றானா, இவன் வந்தா வேலிடான கம்பெனியா அப்படின்னு பார்த்துட்டு செபி அப்ரூவல் குடுக்கும். நீங்க போய் லிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ன்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பீரியட்ல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ரீட்டெயில் பீப்புள், நார்மல் பீப்புள் லைக் அஸ், நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். செப்டம்பர் 9லேருந்து 11க்குள்ள நம்ம இந்த ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த இந்த ஸ்டாக் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் வந்து இதுக்கு உண்டான டைம் பீரியடில் வந்து நான் போய் அப்ளை பண்ணணும். அது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் ஆனால் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன நடக்கும்னா, இப்போ இந்த ஐபிஓக்கு இவன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாங்க ஷேர்ஸ் வச்சிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இவன் பாருங்க 3500 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூவாக கொடுக்குறான். ஆஃபர் ஃபார் சேல் வந்து 3000 கோடி கொடுக்குறான். ஃப்ரெஷ் இஷ்யூங்கிறது வந்து ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து ஃப்ரெஷ் இஷ்யூவாக கொடுக்குறான். ப்ரொமோட்டருங்கிறது ஃபவுண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபவுண்டருக்கு வந்து 3560 கோடி போகும். இந்த டிரான்சாக்ஷன் மூலிமா ரீட்டைல் பீப்புள்கிட்ட இருந்து 3500 கோடி போகும். ஆஃபர் ஃபார் சேலுங்கிறது வந்து அஹ், இந்த அதர் ஈக்விட்டி பிளேயர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனியில் வேற யாரோ ஒரு பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்ட்னர் வந்து அவனுடைய பர்டிகுலர் 3000 கோடி ஷேர்ஸை வந்து விற்கிறான். அது வந்து ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3500 கோடி வந்து இந்த கம்பெனியை அப்கிரேட் பண்ணுறதுக்கு, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன், இதுக்கு ஃபண்ட்ஸுக்கு போகும். ஆஃபர் ஃபார் சேலுங்கிறது வந்து எவன் விற்கிறானோ அவனுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் என் பார்ட்னர் விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3000 கோடி அந்த பார்ட்னருக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த பேசிக் டீட்டெயில்ஸ். புரியுதுங்களா? இது வந்து ப்ரைஸ் பேண்ட் வந்து 66 to 70 பெர் ஷேர். ஒரு ஷேர் ரூ. 66லேருந்து ரூ. 70 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் பஜாஜ் ஃபினான்ஸு. அது வந்து லாட் சைஸ்ன்னுவாங்க. ஸோ பேசிக்காக ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் 15,000 வேணுங்க. 15,000 இருந்தால் தான் நம்ம ஐபிஓவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து செபி லிமிட்டு. 15,000 கீழே தான், 14,000லேருந்து 15,000க்குள்ளே தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வந்து ஒரு லாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு லாட்டில் 214 ஷேர் வரும். 214 இன்ட்டு 70ன்னு போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 14,800 ஆர் 900 ருபீஸ்க்கு வரும். ஸோ 15,000 தான் ஒரு லாட். ஓகேங்களா? நம்ம வந்து மல்டிபிள் லாட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு லிமிட் இருக்குது. ரீட்டெயிலுக்கு 2 லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட்டு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இது ஐபிஓ ஓப்பன் டேட்டு, க்ளோஸ் டேட்லாம் முடிஞ்சிருச்சு. அலாட்மெண்ட்டும் வந்துருச்சு தேர்ஸ்டேவே. அப்புறம் இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அலாட்மெண்ட் எப்படி நடக்கும்னா, இதுக்கு வந்து நிறையா பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவன் கொடுக்குற ஷேர் 7 கோடியே சம்திங்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து பல மடங்கு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ பல மடங்கு இருக்கும். அதனால் என்ன நடக்கும், லாட்ரி சிஸ்டம் தான். யார் பேர் வருதோ அவங்களுக்கு அலாட்மெண்ட். லாட்ரி டிக்கெட் பக்கா லாட்ரி டிக்கெட் இதுதான். லாட்ரி அடிக்கிற மாதிரி தான். அடித்தா நமக்கு லக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னா, பேசிக்காக இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஒரு டிஆர்ஹெச்பின்னு ஒரு ஃபைல் பண்ணுவாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் செபி கிட்ட. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவன் பாருங்கள், இவன் அசெட்ஸ் எப்படி க்ரோத் ஆகுதுன்னு பாருங்கள். இது 3 மட்டும் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் 1 குவார்ட்டரு. இவன் பாருங்கள் 2022, 23, 24 48,000 கோடி அசெட் வச்சுருக்கான். 64,000 கோடி, 81,000 கோடி. புரியுதுங்களா? எப்படி வளர்ந்துட்டு இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி ரெவென்யூ எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறான் பாருங்க. 3,700 கோடி, 5,600 கோடி, 7,700 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பக்காவாக ஏறிட்டு இருக்கான்.
ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து பீப்புள் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்புள் இந்த ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல செபி கிட்ட, அந்த ரிசல்ட்ஸை இவங்க நம்ம பார்க்கலாம். இது எங்கே பார்க்குறோம்னா, சிட்டோகார் வெப்சைட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே இதை தான் வரும், சிட்டோகார் தான். இவன் வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே கவர் பண்ணியிருப்பான். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரெவென்யூ நல்லா இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ மக்கள் வந்து இது கண்டிப்பாக ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் 7.41 டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேருக்கு 7 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரீட்டைல்லேருந்து எம்ப்ளாயிலேருந்து 2 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் கேட்டகரியிலேருந்து 18, ஒரு ஷேர் வாங்குறதுக்கு 18 பேர் நானு நீன்னு போட்டி போடுறாங்க. QIBங்கிறது குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷனல் டீமு. குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷனல்னால் டிஐஐ கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா. என்ஐஏன்னா இவன் லைக் நான் பெர்ஃபார்மிங் இண்டிகேட்டர். சாரி, என்ஐஐங்கிறது சாரிங்க, அது பேர் மறந்துடுச்சு, அதை நான் அப்புறமா போடுறேன். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இவன் என்ன எவ்வளோவில் லிஸ்ட் ஆக போகிறான்னா, இவன் நல்ல ப்ரைஸில் தான் லிஸ்ட் ஆக போகிறான். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்ன்னு போட்டு ஜிஎம்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். லிஸ்டிங் டீடைல்ஸ், கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இதில் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தப்ப 113% பாருங்கள், இங்கே பாருங்கள் 113%. ஸோ என்ன பேசிக் டீட்டெயில்னா, இப்போ இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸ் 70 ரூபா. அவன் கொடுக்குற பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு லிஸ்ட் பண்ண விரும்பின ஸ்டாக் ப்ரைஸ் 70 ரூபா. பட் ஆனால் நமக்கு டபுள் ஆக போகுது. 70 ரூபாங்கிறது 140 ரூபாயா நமக்கு லிஸ்ட் ஆக போகுது. ஸோ 100% ரிட்டர்ன்ஸ் இன் ஜஸ்ட் 4-5 days. அதுதான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் ஐபிஓ. புரியுதுங்களா. இதே உல்டாவும் நடக்கலாம். ஸோ அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். லிஸ்ட் ஆகும்போது அவன் ப்ராஃபிட் சரியில்லை, அவன் ரெவென்யூ சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு கம்பெனிஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து லிஸ்ட் ஆகும்போது டிக்ளைன் பண்ணி இறக்கி விட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து கரெக்டாக ரெவென்யூ பார்த்துட்டு அவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஐபிஓக்கு. புரியுதுங்களா. இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம், இப்போ ஐபிஓ அலர்ட் ஆனவங்களுக்கு ஜாக்பாட் தான், அலர்ட் ஆகாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டோம், நல்லா இருக்கான் ஃபண்டமெண்டல்ஸு, லைக் நல்ல 1700 crores ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு லிஸ்ட் ஆகும்போதே 10 மணிக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ 10 மணிக்கு லிஸ்ட் ஆகும்போதே என்ன ப்ரைஸில் லிஸ்ட் ஆகுறானோ அதை பார்த்துட்டு ஒரு 5000 ரூபா போடலான்னு வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்டாக்கில் ஒரு 20,000 ரூபா போட விரும்புகிறேன் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு பாதி கூட வேணாம், 1/3 போட்டுக்கலாம். லைக் 20,000 ரூபாயில் 5,000 ரூபா நான் போடுறேன். இப்போ ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே 5,000 ரூபா போட்டுருவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், மார்க்கெட் ஏறிச்சுன்னா சந்தோஷம், நமக்கு ப்ராஃபிட் தான். மார்க்கெட் இறங்குது 10% இறங்குதுன்னா 10% இறங்கினோடனே இன்னும் ஒரு 5,000 ரூபா போடுவேன். என்ன நடக்கும், ஆவரேஜ் நடக்கும். ஸோ 5,000ங்கிறது ஆவரேஜ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆவரேஜிங்கும் கிடைக்கும், டைம் ஆவரேஜிங்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். புரியுதுங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இன்றைக்கி சரி ஐபிஓ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதோ கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்.